ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காய்களுக்கு கவர் கட்டுற வேலை நமக்கு எப்போ தான் முடியும்னே தெரிலங்க. இந்த பூசணிக்காய் வந்து நல்லா பெரிய பூசணிக்காவாக இருக்குங்க. நான் இவ்வளோ பெருசு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆல்ரெடி ஒரு 2-3 பிஞ்சுகள் இருந்ததுங்களா, அதை நான் கவர் கட்டலை. அப்புறம் பார்த்தா ஒரு சின்ன சைஸ் சொரக்காய் சைஸ் வந்தோடனே பழைய தாக்கிடுச்சு போல், அழுகி கீழே விழுந்துருச்சு. ஒரு 4-5 பிஞ்சு கிட்ட அந்த மாதிரி ஆயிடுச்சுங்களா. ஸோ அதனால் இந்த வாட்டி கவர் கட்டி வைக்கலான்னு சொல்லி ஒரு சின்ன கவர் கொண்டு போய் கட்டி வச்சேன். அது காயே பிச்சுட்டு வெளில வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கவரை மேலே போட்டு வச்சேன். அதுக்கப்புறம் வெயிட்டு தாங்கலைங்க. எப்படியும் ஒரு 4-5 கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த காய். வெயிட் தாங்காமல் அதே பிச்சுட்டு கீழே விழுந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் திரண்டுருச்சு. பறிக்கிற பதம் இன்னும் ஒரு 10 நாளில் பழுத்திருக்கும். இந்த அளவுக்கு இருக்குங்க. பாப்பா அதை தூக்கி வச்சுட்டு வெயிட்டு தாங்க முடியாமல் என்கிட்ட கொடுத்துட்டா. எப்பயுமே அவள் இந்த மாதிரி பூசணிக்காலாம் தூக்கி வச்சு விளையாடுவா. இந்த காய் வெயிட்டாக இருக்கனால என்கிட்ட கொடுத்துட்டா. இன்னும் பிஞ்சுகள் இருக்குங்க. கவர் கட்டி தான் வச்சுருக்கேன். அது இன்னும் எப்போல்லாம் பிச்சுட்டு விழுன்னு தெரில. பார்க்க சூப்பராக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.